ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோல கடைகள்ல அதிக விலையில விற்கக்கூடிய இந்த தாளிப்பு வடகத்தை வீட்லயே குறைவான செலவுல ஈஸியான மெத்தட்ல ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த தாளிப்பு வடகத்தை நீங்க வெங்காயத்தை நறுக்காம நான் சொல்ற இந்த ஈஸியான மெத்தட்ல செய்யுங்க. அப்புறம் 1 கிலோ அளவு சின்ன வெங்காயத்துக்கு மற்ற பொருட்களை இந்த அளவுகள்ல சேர்த்து இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா வடகம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்புறம் நீங்க தயார் பண்ணக்கூடிய வடகம் பூச்சி வண்டெல்லாம் வைக்காம 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் இந்த வீடியோல உங்களோட டீடைல்டா ஷேர் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கூட நான் சொல்ற இந்த ஈஸியான மெத்தட்ல தாளிப்பு வடகத்தை செய்யலாம். இந்த தாளிப்பு வடகம் செய்யறதுக்காக நான் 1 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த சின்ன வெங்காயத்துல உள்ள தோலை எல்லாம் நீக்கிடலாம். ரொம்ப மெல்லிசான தோல் இது போல ஒட்டிட்டு இருந்ததுன்னா அதை நீக்கணுன்றது அவசியம் இல்லை. அப்படி லைட்டா ஒன்றும் பாதியமா தோல் ஒட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே கூட சேர்த்துக்கலாம். உரிச்ச இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா தண்ணீர்ல ஃபர்ஸ்ட் சுத்தமா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில இதுல உள்ள ஈரத்தை எல்லாம் ஒத்தி எடுத்துருங்க. இப்போ இத ஈரம் இல்லாத மிக்சி ஜார் கப்ல கொஞ்சம் கொஞ்சம் பேட்சா சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம நல்ல கொரகொரப்பா ஒன்னும் பாதியமா இது போல இடிச்சது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பல்ஸ் மோட்ல விட்டு அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கொரகொரப்பான டெக்ஸ்சர்ல மசிஞ்சு வரும். இது போல அரைக்காம ரொம்ப நைஸா அரைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வடகம் ரொம்ப கொழன்னு இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சது மாதிரி அரைச்ச இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே வேற ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்தாலும் டைம் எடுக்கும், சாப்பர் கப்பில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்தாலும் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் இது போல் மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததா 150 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை முதல்ல இது போல தனித்தனி பல்லா பிரிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பூண்டுல உள்ள தோலை ஓரளவுக்கு நீக்கி எடுத்துட்டு தண்ணீர் சேர்க்காம ஒன்னும் பாதியமா இது போல இடிச்சது மாதிரி அரைச்சு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளவு சேர்க்கலான்னு பார்க்கலாம். கல் உப்பு சேருங்க. நீங்க எடுக்கக்கூடிய உப்பை உங்க கையில கொட்டி அப்படியே பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் குறைவா இருக்கணும். அதாவது 3/4 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு இதுல சேர்க்கணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை முழுசா சேர்க்காம இந்த மாதிரி நல்லா நைஸா கட் பண்ணிட்டு சேருங்க. இப்படி பொடுசா நறுக்கி சேர்த்தாதான் வடகத்துல கருவேப்பிலை தனியா பிரிஞ்சு வந்து விழாம ஓட்டிட்டு இருக்கும். இப்போ அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் சேர்க்கறதுனால வடகம் ரொம்பவே வாசமா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம சேருங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து. நீங்கள் உடைச்ச உளுந்தா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், முழு உளுந்தா இருந்தாலும் சேர்க்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். அடுத்ததா 4 டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு அடுத்ததா இந்த வடகத்துக்கு ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம். இது விளக்கெண்ணெய் 50 ml அளவுக்கு இதுல சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் மட்டும் தான் சேர்க்கலாமா, வேற எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பா வேண்டான்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா இந்த விளக்கெண்ணெய் சேர்த்து செய்யும் போது இந்த வடகத்துக்குன்னு ஒரு தனி மனம், தனி ருசி, இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர கொடுக்கக்கூடியதே கண்டிப்பா இந்த விளக்கெண்ணெயா தாங்க இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா விளக்கெண்ணெயை சேர்த்தே இந்த வடகத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்னோட ஒன்று ஈவனா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது போல கை வச்சியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கையால அள்ளி பாருங்களேன், அப்படியே சலசலன்னு தடன்னு அப்படியே கையால உருட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உருண்டையே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப லூஸான கன்சிஸ்டன்சில இது போலதான் இருக்கும். இந்த சமயம் இப்படிதான் இருக்கணும். இப்ப என்ன பண்ண போறோம்னா கையால அப்படியே மேல தட்டி விட்டு சமன்படுத்திக்கலாம். இப்ப இந்த வெங்காயத்துல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையில நம்ம சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஊறணுங்க. நான் இதை ஈவினிங் 6 மணிக்கு போல ரெடி பண்ணி கலரி அமுத்தி மூடி வச்சிட்டேன். மறுநாள் காலையில 7 மணி போலதான் இந்த லிட்டை ஓபன் பண்ணி பாக்குறேன். டோட்டலா இது ஓவர் நைட் ஊறணும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கையால அள்ளி பார்க்கும் போது அப்படியே சதன்னு இருந்தது இல்லையா? இப்போ நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, அப்படியே டைட்டா மாறி இருக்கும். ஏன்னா இதில் உள்ள ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே நம்ம இந்த சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா சாஃப்டா ஊறி இருக்கும். பாருங்க, வெள்ளை உளுந்து அப்படியே கையால உடைச்சு பார்த்தோம்னா உடப்படுது. வெந்தயத்தை கூட பாருங்க, அப்படியே விரலால நசுக்கி பார்த்தோம்னா அப்படியே மசிஞ்சு வரும். இப்படி தாங்க ஊறணும். இந்த பொருள் எல்லாம் இப்படி ஊற வச்சுட்டு செய்யும் போதுதான் வடகம் நல்ல டேஸ்டா இருக்கும்.
இப்போ ஊறினதுக்கு அப்புறமா மறுபடியும் கையை வச்சு நல்லா ஒன்று சேர்ற மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போதாங்க நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் உருண்டை பிடிச்சி பாருங்களேன், நல்லா கிரிப்பாக உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏதுவாக நல்லா இந்த மாதிரி ஒரு அழகான ஷேப்பில் வரும். நான் வந்து ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள உருண்டையாக இது போல் உருட்டிக்கிறேன். கையில் வந்து மேற்கொண்டு நீங்கள் எண்ணெயெல்லாம் தொட்டு உருண்டை பிடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதில் ஆல்ரெடி விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கையில் ஒட்டாமல் பிசு பிசுனும் இல்லாமல் அழகாக நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிட்டு ஒரு தட்டில் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் மட்டும்தான் காய வைக்கணும். வீட்டுக்குள்ளே நிழலெல்லாம் காய வச்சிங்கன்னா இந்த ஜென்மத்தில் காயாதுங்க. இதுக்கு தேவையே நல்லா சுல்லுன்னு அடிக்கிற வெயில் தான். ஸோ நல்ல ஒரு சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் ஒரு 5 நாள் மட்டும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வடகம் எப்படி இருக்குதுன்றது மட்டும் காட்டுறேன் பாருங்க. கம்ப்ளீட்டாக 5 நாள் வெயிலில் காய்ந்ததுக்கு அப்புறமா வடகம் பார்க்கும் போது இப்படி தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள்னு இருந்தது இல்லையா, இப்போ பாருங்க ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கும். இந்த சமயம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைஸுமே கொஞ்சம் சுருங்கி அப்படியே வத்தின மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா மறுபடியும் இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே அப்படியே டைட்டாக பிடிச்சு அதே தட்டிலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சிருங்க. இது போல செய்யறதுனால வடகம் உடஞ்சி உதிர்ந்து போகாமல் நல்லா கட்டியாக கிரிப்பாகவே உருண்டையாகவே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா உருண்டைகளையும் மறுபடியும் நல்லா டைட்டாக கிரிப்பாக பிடிச்சி அதே தட்டிலேயே காய வச்சிட்டேன். 5 நாள் தொடர்ச்சியாக காயட்டும். ஒவ்வொரு நாளும் இதை நம்ம வெயில எடுத்து காய வைப்போம்ல, அப்போ இதை நம்ம பார்க்கும் போதெல்லாம் இந்த காய்ந்த பக்கத்தை விட்டுட்டு காயாத பக்கம் இருக்கும் பாருங்க. உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டும் போது தெளிவாகவே தெரியும். ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனாக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் கலராக இருக்கிற பகுதியை மட்டும் மேலே திருப்பி விட்டு வெயில் படுற மாதிரி இந்த வடகத்தோட கலர் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நீங்கள் எத்தனை நாள் காய வைப்பீங்களோ அது உங்களுடைய வெயில் அடிக்கக்கூடிய சௌகரியத்தை பொறுத்து இருக்குங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் காய வச்சிருக்கேன். 10 நாள் காய்ச்சல்ல வடகம் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் போன வருஷம் போட்டு எடுத்து வச்ச வடகம். இதோட கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்க்கறதுக்கு ஈவனா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு போன வருஷம் நல்லாவே வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். இப்போ நான் இது இந்த வருஷம் போட்டு எடுத்து வச்சிருக்க வடகம். உங்களுக்கு பார்க்கும் போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது இல்லையா? இந்த வருஷம் போட்ட வடகத்தை உடைச்சு காட்டுறேன் பாருங்க. உள்ள அப்படியே லைட்டா ஒரு எல்லோயிஷ் கலர் இருக்கு. ஸோ இது இன்னமுமே நல்லா காயணும். இப்போ நான் லாஸ்ட் இயர் போட்ட வடகத்தை உடைச்சு காட்டுறேன் பாருங்க. உடைக்கவே கொஞ்சம் ரஃபா தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல காய்ச்சல்ல இருக்கு. இப்போ பாருங்க உள்ள வந்து அந்த மஞ்சள் தன்மை எதுவுமே இல்லாம ஒரு சேர நல்ல வந்து ஈவனாவே ஒரு டார்க் ப்ரௌன் கலர்ல தான் இருக்கு. ஸோ நீங்க இது போல டார்க் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃபைனா வெயில காய வச்சு ஒரு ஜாடியில போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா வண்டு பூச்சியெல்லாம் வைக்காம ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் தாளிப்புக்கு தேவையோ அப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாளிப்பு வடகம் செய்முறைய எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.